நான் உள்ளார நுழையும் போது இந்த பிள்ளை யாரு அப்படின்னா பால்சாமி செட்டியாருடைய மகன் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80ல் 84ல் ரமேஷோட அப்பா பால்சாமி செட்டியார். பேசிக் பாலிசே தப்பு. இந்த 5 வருஷம் 7 வருஷம் உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்போடு உழைக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அது தேவை. அதே இது ஆடம்பரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா, அது ஆசை. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. Title sponsor vetrahtc.com. Powered by Centa Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிது கேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு அருமையான காலையிலேருந்து நல்ல ஒரு செஷன் போயிட்டுருக்கு. ஹை எனர்ஜியாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் இந்த வாய்ப்பினை கொடுத்த சசிகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, இன்றைக்கி வந்து நம்ம மீட் பண்ண போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். 18 வயதில் தன்னுடைய பிஸ்னஸுக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் 47 வருடங்களாக தொடர்ந்து பயணித்து இன்றைக்கி ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜில் இருந்து 66 ஷோரூமை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்ருக்க தங்கமயில் ஜுவல்லரி எம்டியை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவரை லைவாக பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்த அரை மணி நேரம் நமக்கு புல்லரிக்க வைக்க போகுது. டெஃபினட்டாக அவருடைய அந்த தாட் ப்ராசஸை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் உள்வாங்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி முதல் கேள்வியை அவர்கிட்ட கேட்குறது, சார் சிறிய வயதில் நீங்கள் வந்து சிறிய வயதிலே ஆரம்பித்து கிட்டத்தட்ட 47 வருடமாக தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய குறுகிய அனுபவத்தை ஃபஸ்ட் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் கேள்விக்கு வரேன் சார். ஆக்சுவலாக ஒரு 47 இயர்ஸ் ஆஃப் யுவர் ஜேர்னி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்த தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஜுவல்லர்ஸ் தலைவர் அவங்களுக்கு, சபரி அண்ணன் அவர்களுக்கு முதல்ல எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போக கோயம்புத்தூர் வந்து நான் பிறந்த மண் மதுரை, என்னை வளர்த்த மண் கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூருக்கு நான் பல விதத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் மிக முக்கியமான நண்பர் எனது மென்டார், எம்ரால்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரர் மிஸ்டர் திரு சீனிவாசன் அவர்கள். அந்த மாதிரி மென்டார் எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம். அவங்க சொன்ன பல விஷயங்களை கேட்டு நான் மாறிக்கிட்டது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ தேங்க்ஸ் டு காட். இப்போது என்னை பற்றி, அதாவது எங்களுடைய நிறுவனத்தை பற்றி பிரதர் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ காலத்தின் அருமை கருதி நான் கேள்வி பதிலுக்குள்ளே போகிறதுக்காக, எனக்கு சின்ன வயசில் இருந்தே என்ன ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, குட் குட் அப்படின்னு. ஐ எம் நாட் ஹாப்பி வித் குட். குட்டில் இருந்து கிரேட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு அர்ஜு இருக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய தங்கமயில். இதுக்கு நாங்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். நம்ம மாடரேட்டர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக. தேங்க்ஸ் அலாட் சார். இப்போ வந்து இன்றைக்கி வந்திருக்க நிறைய பேர் வந்து இங்கே எம்எஸ்எம்இயில் இருக்காங்க. உங்களுடைய பெரிய அனுபவம் இருக்கும். அதை தொழில் முனைவோராக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முதல் இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து இங்கே கார்ப்பரேட்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் இருக்காங்க. சில பேர் தொழில் ஆரம்பித்து 0 to 5 இயர்ஸில் இருப்பாங்க. பிஸ்னஸுக்கு வர்றதுக்கு நிச்சயமாக இது தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? கான்ஃபிடென்ஸ். ரொம்ப சிம்பிள் சார். உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இது 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 கூட எனக்கு கோயம்புத்தூரில் தான் கிடச்சது. நான் வந்து அப்போது 18-19 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் வந்து தொழிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போயெல்லாம் இங்கே வந்து பெரிய கடை வீதி, ராஜ வீதி, உக்கடம் இவ்வளோ தான் இருக்கும். அப்போது முதல்ல ஆர்எஸ் புரத்தில் டிபி ரோட்டில் அவங்க அன்னபூர்ணா கடை திறந்துருக்காங்க. இங்கே நான் ஒரு தடவை வந்துட்டு போனதுக்கப்புறம் என் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா கோயம்புத்தூர் போனால் அன்னபூர்ணா பார்க்கலையா
இப்போ மதுரைக்கு வந்தால் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலையான்னு கேட்குற மாதிரி அன்னபூர்ணாவை பார்க்கலையான்னு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் சரின்னு சொல்லி அப்போல்லாம் நான் அப்படியே மெதுவாக உள்ளே போய் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படி வர்றேன், பே பண்ணுறேன். அப்போது அதான் நேரங்கிறது. ஆச்சானு பாகுவாக அப்படியே வெள்ளை சட்டை போட்டு அவ்வளோ உயரமாக தாமோதர் நாயுடு வந்து அந்த கல்லாக்கிட்டக்க அந்த படியில் நிற்கிறார். நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் தான் முதலாளின்னு சொல்லி விசுக்குன்னு போனேன். ஐயா, நான் வந்து உங்களை மாதிரி பெரிய தொழிலதிபர் ஆகணும், என்ன செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் இப்படி பார்த்துட்டு இருந்தார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது படியெல்லாம் உயரமாக இருக்கும், கீழே ரோடு இருக்குது, இப்படி காமிச்சு இதுதான்ப்பா தொழில் அப்படின்னு சொன்னார். அங்கே நான் பார்க்குறேன். அப்போது கைவண்டியெல்லாம் இழுத்துட்டு போவாங்க. அந்த காலத்தில் கைவண்டி போகுது, அதில் ட்ரங்க் பட்டிலாம் வச்சுருக்காங்க. ஒருத்தர் இழுத்துட்டு போகிறார், ஒருத்தர் தள்ளிட்டு போகிறார். இதை காமிச்சு இதுதான் தொழில் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னு. இல்லைப்பா, இந்த வண்டி வேகமாக போகணும், அப்போ என்ன செய்யணும், இழுக்கிறவர் வேகமாக இழுக்கணும், பின்னாடி ஒருத்தர் தள்ளணும். அடுத்து மெதுவாக போகணும், என்ன செய்யணும், ஸ்லோ பண்ணணும், நிப்பாட்டணும். அடுத்து எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. என்ன புரிஞ்சிருச்சு உனக்கு அப்படின்னு கேட்டார். தொழிலை இழுக்கிறவன் ஒழுங்காக இழுத்தா எல்லாமே நடக்கும், தொழிலில் ஆள் தான் முக்கியம். ஸோ த பர்சன் இஸ் த ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன், அவனுடைய செயலில் தான் தொழில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். அப்படியே முதுகில் தட்டி நீ பெரியாளாக வந்துடுவ போப்பா அப்படின்னு அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணார் தாமோதர் நாயுடு. அந்த மகானை அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஆனால் இந்த கான்ஃபிடென்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பகத்தன்மை, உறுதி, நிலைப்பாடு அது இருந்தாலே போதும், எல்லாரும் ஜெயிச்சிடலாம். சூப்பர். அதாவது ஒரு அருமையான டேக்அவே. தாமோதரசாமி நாயுடு வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. நம்ம ரமேஷ் சார் சொல்லும்போது உண்மையாலுமே அதை திருப்பி பின்னோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், நம்ம ஒருத்தர் கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததான் நான் கேட்க நினைக்கிறது சார், இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு எனர்ஜியோடு போயிடுவாங்க. பிகாஸ் வந்து ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு உந்து சக்தி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இதில் 5 வருஷத்துக்கு வந்து பாதியில் நின்றுறாங்க சார். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நிற்கும்போது நம்ம பேசாமல் வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு தோணல் வரும். அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன டெசிஷன் இல்லை சார் எடுக்கணும்? இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இடத்துல என்ன மனநிலை இருக்கணும், அங்கேருந்து எப்படி மேலே போகணும் சார்? அதாவது இதில் வந்து பேசிக் பாலிசியே தப்பு. இந்த 5 வருஷம் 7 வருஷம் உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்போடு உழைக்கிறாங்க. நம்ம அப்பா காலத்தில் அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடிஞ்சு. கொஞ்ச நாள் உழைப்போம், பாடுபடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கு அதை சஸ்டைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பூரா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு மிந்தி வேலை பார்த்தாங்க. அது காலம் நடந்துச்சு, அது ஒரு காலம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்கன்னா, அந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உழைப்பான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவான், அதுக்கப்புறம் பிள்ளைகள், வீடு, இப்படி தான் இருக்கும். பெருசாக திரும்ப தொழிலுக்கு செய்ய மாட்டான். அந்த ஸ்பிரிட்டு முதல்ல மாறணும். அன்னைக்குள்ள காலம் வேறு, இன்னைக்குள்ள காலம் வேறு. அதாவது சினாரியோன்னு சொல்லுவோம். அன்னைக்கு நாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உழைச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இப்போது காலம் அப்படி இல்லை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து 2006 எனக்கு தெரிய எங்கள் தொழிலில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது 2006க்கு முன்னாடி நீங்கள் 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணால் 100 ரூபாய் உங்களை சேர்ந்தது. 2006க்கு அப்புறம் 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணால் 50 ரூபா திருப்பி தொழிலில் போடணும், பிராண்ட் பில்டிங் பண்ணணும், விளம்பர செலவு பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். மீதி 50 ரூபா தான் உங்களை சேர்ந்தது. 2015க்கு அப்புறம்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ணால் 10,000 எடுத்து முதல்ல செலவு பண்ணணும், விளம்பரம் பண்ணணும், எம்ப்ளாயி பில்டு பண்ணணும், சிஸ்டம் பண்ணணும். உங்களை தகுதி உடையவராக ஆக்கிக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அந்த 10,000 எடுக்க முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை மாற்றாமல்
இப்படி நடந்தால் ரைட்டு, இப்படி நடக்கலைன்னா ரைட்டு அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை மாற்றுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியே நீங்கள் எடுங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து வளர்க்க பழகுங்க. அப்போ தான் நீங்கள் வளர முடியும். ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது கீ டேக்அவேஸ், அது எல்லாருமே சொல்லக்கூடியதுனால சார் அது கோர்வையாக மிக அழகாக சொன்னார். அதில் ரொம்ப முக்கியம் பிறருக்கு கொடுத்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது சார், ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த டீம்? அதாவது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு வந்து மூலதனம் வந்து பணம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டீம். இன்றைக்கி வந்து டீம் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். தங்கமயில் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு சே அபவுட் அட்ரிஷன் ரேட். உங்கள் கூட இருக்கவங்க அப்படியே இருக்காங்க, தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை நீங்கள் வந்து என்ன அடாப்ட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறீங்க? மேன் பவரோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ முக்கியம் வளர்ந்து வர சூழ்நிலையில்? ஹரே கிருஷ்ணா. மேன் பவருடைய இம்பார்ட்டன்ஸி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது என் கடையில் வந்து பொருள் நல்லா இருக்கலாம், நெக்லஸ் நல்லா இருக்கலாம், தோடு நல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம், பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கலாம், பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கலாம். ஆனால் அந்த நெக்லஸ் போய் சிரிக்காதே, அந்த நெக்லஸ் போய் பேசாதே, எம்ப்ளாயி தானே பேசணும். அப்போது டீம் இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப காலமாக பண்ணுறோம். டீம் உங்கள்கிட்ட தக்க வைக்கணும்னு சொன்னால் உங்களுடைய கனவுகளை அவனுக்கு விளக்கணும். நீ இப்போ இங்கே இந்த வருஷம் நீ வந்தினா அடுத்த 10 வருஷத்தில் நீ என்னவாக இருப்பாய் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணும். அப்போ தான் அவன் வந்து நம்மள்கிட்ட வந்து சஸ்டெயின் ஆவான். ஏன்னா எதுக்கு அவன் தேவையில்லாமல் நம்மள்கிட்ட இருக்கணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவன் வந்து நம்ம மேலே அவனுக்கு நம்மள்கிட்ட இருக்கணுங்கிற ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து டீம் அலோன் பத்தாது, டீம் அண்ட் டெக்னாலஜி. இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிவன். ஸோ டீமையும் டெவலப்மெண்ட் பண்ணணும், டெக்னாலஜியும் டெவலப்மெண்ட் பண்ணணும், அதை வளர்த்து கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்பவர்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணிங்கனாலே அது நல்லதில்லை. எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ், இடம் கொடுத்து அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்தீங்கன்னா நம்மளோட இணைந்து இருப்பாங்க, அவங்களும் வளருவாங்க, நம்மளையும் வளர்த்துவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. அட்டென்ஷன், அதாவது ரிட்டன்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயீஸை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்களோ ஓனர்ஷிப்பை கடத்துறது, நம்மளுடைய கனவுகளை அவங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு போகிறது மூலிமா பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. டெஃபினட்டாக தங்கமயில் அதில் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அதுக்கு ஒரு தடவை நம்ம நல்ல பலத்தை கைதட்டலை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்கன்னா அது இட்ஸ் நாட் அ ஜோக். ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜெயன்ஸ் இருக்காங்க. அந்த ஜெயன்ஸுக்கு நடுவில் இவர் தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். சார், ரெண்டாவது வந்து பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் மெட்டீரியல். நமக்கு வந்து பணம் கண்டிப்பாக அது வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் சார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவை, எல்லாத்துக்குமே அது தேவை. ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மணி அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஃபார் எனி என்டர்ப்ரனர். ஸ்மால் என்டர்ப்ரனராக இருக்கலாம், எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கலாம், ஒரு கட்டத்தில் நல்ல பெரிய லெவலில் வந்தவங்களுக்கு கூட அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம ஹெல்த்துக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு? நான் உங்களை கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவோம். ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கு ஆரோக்கியத்துக்கு எது இம்பார்ட்டன்ட்? உணவு. அது இல்லை. ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மூச்சை நீங்கள், ஏன்னா நம்ம யாருமே மூச்சை கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பிறந்ததுலேருந்து. ஸோ மூச்சு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதாவது தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம், சாப்பாடு இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம், ஆனால் மூச்சு இல்லாமல் சில மணி நேரங்கள் கூட வாழ முடியாது. ஸோ ஃபினான்சியல் டிசிப்ளின்ங்கிறது வந்து பேசிக். அது ஒரு குடும்பத்திலேருந்து தொழிலிருந்து எல்லா விஷயத்துலையுமே ஃபினான்சியல் டிசிப்ளின் இல்லைன்னா எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ கோடிகள் அழிஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளவுக்கும் மூல காரணம் அந்த ஃபினான்சியல் டிசிப்ளின்
அது ஸோ நம்ம வந்து ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஆடிட்டர்ஸ், நல்ல பிஸ்னஸ் கன்சல்டன்ட், ஏன்னா இதை வந்து எந்த பள்ளிக்கூடத்துலேயும் யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அதாவது சார், இப்போ வந்து என்னைய கேட்டால் பணம் ரொம்ப முக்கியம் சார். ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. இப்போது வியாபாரத்தில் இருக்கும்போது அந்த மேடம் சொன்னாங்கள்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த இலக்கு, ஃபோக்கஸ், இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் இருந்து செயல்பட்டிங்கன்னா பணம் ஒரு உபபொருள், அது தன்னால் வரும். இப்போது நம்ம அந்த தேவர்கள் அசுரர்கள் வந்து இது பண்ணாங்க இல்லையா, எது பார்க்கடலில் அமிர்தம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க இல்லையா, அப்போது அமிர்தம் மட்டும் வந்துச்சா, பல பொருள்கள் வந்துச்சா? பல பொருள்கள் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸை கரெக்ட் பண்ணி டெடிகேஷனோட ஃபினான்ஸ் டிசிப்ளினோட நீங்கள் வந்து தொழில் பண்ணிங்கன்னா பணம் தன்னால் வரும். பணம், புகழ், பெருமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் தன்னால் வரும். ஆனால் அதில் நீங்கள் எப்படி நிலைநிற்கிறீங்க, சஸ்டெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேரக்டரை பொறுத்தது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் சின்னமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பணம் முக்கியம். அதை ரெண்டாக பிரிக்கணும். ஆசை, தேவை. ஒரு பொருள் நமக்கு வேணும். இப்போ நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அது தேவை. அதே இது ஆடம்பரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா, அப்படி சேர்க்கணுமா, இப்படி சேர்க்கணுமா, அது ஆசை. ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆசைப்படலாம், ஆசைப்படுறவன் தான் வளருவான். ஆனால் அந்த ஆசைக்கு உண்டான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். தகுதியை வளர்க்காமல் நீங்கள் அதை போய் தொட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்பயுமே தேவைன்னா அது செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஆஸ்பத்திரி செலவு, ஒரு கல்யாணம், காட்சி, அந்த மினிமம் தேவையை வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாழணும்னு கட்டாயம் இல்லை. அப்படி வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் கஞ்சன். அதுவும் நல்லதில்லை. ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்லபடியாக வாழணும். பட் அட் த சேம் டைம் சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்காக உள்ள தேவை ரொம்ப கம்மியானது. மற்றவர்களுக்காக வாழணும், மற்றவர்களை திருப்திப்படுத்தணும், மற்றவர்களுக்காக இருக்கணுங்கிறது தான் ஆசை. அப்போது நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்படலாம். அதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அது பெரிய சிக்கலில் போய் உங்களை இழுத்து விட்டுரும். தேங்க்யூ. அருமையான ஒரு இன்புட் கொடுத்துருக்காரு. பெரிதினும் பெரிது கேள் தப்பு கிடையாது. எல்லாரும் பெரிதினும் பெரிது கேள் தான் கேட்கணும் நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்குங்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இஸ் அ ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கேரக்டர் கரெக்டாக வச்சுருந்தா பணம் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டுருக்கலாம் அப்படின்றார். தேங்க்யூ சார். 21/10/91 தான் தங்கமேல் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்ப சூழ்நிலை பெரிய கஷ்டம் ஏற்பட்டு, பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு, எங்கள் அம்மா நாங்கள் வாங்காத கடனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, என் மனைவி 3 பேரும் சேர்ந்து அவங்க கையில் கழுத்தில் போட்டிருந்த தங்கம் 4 கிலோ கொடுத்தாங்க. அந்த 4 கிலோவை வச்சு தான் இன்றைக்கி இந்த தங்க சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். உங்களை சுற்றி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதை சரியான முறையில் பார்க்க தெரியும். யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அடுத்த 30 வருஷம் இந்தியா எங்கேயோ போகுது. சரி, தங்கம் விலை நாளைக்கு நாள் கிடுகிடுன்னு உயர்வு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் சற்று வேகமாக சரிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா? மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com. Powered by Centa Astrix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon, Innovative Celebrity Speakers Bureau, Almighty Gems, Rotary Club of Coimbatore, Blossom, Lord Dwellers, Lions Club International District 3241, Pixacu Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav,
Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.